வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் ஏரியானா 22,619ங்கிறது பை பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் செல்லிங்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,740 இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ஆனது இந்த நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. இந்த இடம் செல்லிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆனிச்சு. மறுபடியும் இந்த இடம் பையிங் சொல்லியிருந்தோம், இந்த மார்க்கெட் முடிய பிறகு இங்கேருந்து பை ஆனிச்சு. நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 48,716 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே 49,000 வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து 49,000 போல் 48,960 40 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிம்மி செல்லிங். ஆனால் நம்ம இந்த சைடுவேஸ் எப்போ சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் சைடுவேஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். அதாவது இந்த டே கேண்டில் பிரேக் பண்ணாமல் கீழே இருந்தால் மட்டும்தான் சைடுவேஸ் சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு சைடுவேஸ் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கினா இங்கேருந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதாவது 48,424 பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த மாதிரி மிடில் ஓப்பன் ஆகல, கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து அழகாக மார்க்கெட் மேலே நோக்கி போயிட்டு நம்ம சொன்ன டார்கெட்டை ரீச் ஆக முடியாமல் அதுக்கு அடியில் செல்லிங் வந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ரெட் கேண்டில் இருந்தாலும் இந்த நேரத்தோட கிரீன் கேண்டில் கீழே என்கல் பண்ண முடியல, அது மிடில் தான் முடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் போயிருந்தால் இன்பேலன்ஸ் கேண்டில் சொல்லுவோம், இது பேலன்ஸ் கேண்டில். அதனால தான் மார்க்கெட் கேண்டில் 50% சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு புல்லி சிக்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வச்சு 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அது என்னாச்சுன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி தான் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு. இப்போ இந்த செட்டப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. அதே சமயத்தில் ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அந்த சேனலையும் போட்டுருவோம். இந்த சேனல் கூட டாப் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா இந்த சேனல் படி பார்த்தோம்னா இந்த சேனலில் தொட்டோன்னு இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலோட ஏரியான்னு பார்த்தோம்னா 22,800 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து தொட்டால் மார்க்கெட் இறங்கிறதுன வாய்ப்பு இந்த சேனல்கிட்ட. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கல் அப்படி சின்னதாக குறுகிடுச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே ஒரு பெரிய புல்லிஸ் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய பேரிஸ் இந்த இடத்துல வரது வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில். இது வந்து நம்ம டே கேண்டில் சொல்லியிருக்கோம். இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலோட ஹைக்கு மட்டும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிப்போம். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் லெவல் வரும், அது ஒரு கோடையை போட்டுருவோம். ம் 22,523 அப்படிங்கிறது நம்மளோட பழைய ஆல் டைம் ஹை. இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் ஏரியா போடுவோம். இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டினியூ அடுத்தடுத்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பிரேக் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த 22,820 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லாம் வரைஞ்சிருக்கோம். இதில் சில தேவையில்ல லைன்லாம் எடுத்துருவோம். இந்த டேயில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துடுறேன். இந்த பிளாக் லைன் இது வந்து ஒரு சேனல், அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வைப்போம், இல்லைனா கொஞ்சம் குழப்பமாக தெரியும். அதுக்கு தான் எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,619. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், இந்த கேப் ஒரு கேப்பில் இந்த கேப் ஃபில்லிங் கூட இருக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே. இது நம்ம எல்லோ ஜோனோட போட்டலாம், அதான் பெஸ்ட்டு. இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த 22,820க்கு மேலே மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, 15 மினிட்ஸில் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன். இப்போ பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அளவு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இது பழைய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 48,636. அந்த இடத்துல நேற்று வந்து டபுள் டாப் ஏரியாவிலேருந்து நேற்று வந்து ஒரு டோஜி, இந்த டோஜினா ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோஜிக்கு மேலே மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் க்ளோசிங்காக இருக்குது, இருந்தாலும் ரெட் கேண்டில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நாளைக்கு இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 48,636ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,424, அதுக்கு அடுத்து 48,173, அதுக்கு அடுத்தது 47,707, அடுத்தது 42,277. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 48,960, அதுக்கு அடுத்து ரவுண்ட் ஃபிகர் தான் வரும் 49,500, 50,000 இப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி மாதிரி இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். செலக்ட் ஆகலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஒரு செல்லிங் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகப்படுது. இந்த இடத்துல இருந்து ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் வரணும், இல்லைன்னா இந்த 48,424 இந்த இடத்துல வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது நம்ம நிஃப்டியில் போட்ட மாதிரியே. இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது இந்த சேனல் மாதிரி கிட்டத்தட்ட மூவ் வாய்ப்பு இருக்கும். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் தொடும், இல்லை மேலே இந்த ட்ரெண்ட் லைன், இது இப்படி மாறி மாறி தொட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அதாவது 48,170 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் கலராக போட்டுருவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த மேலே ட்ரெண்ட் லைனுக்கும் இடையில மூவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த 49,000 ஒரு செல்லிங் ரவுண்ட் ஃபிகரில், இப்போ 48,960 போட்டிருக்கோம். இந்த 49,000 இந்த ரேஞ்சில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சேனலில் தொட்டாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எப்போ இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் மேல் நோக்கி 50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 50,000 மேலே இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் இதை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடே இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் செல்லிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இது பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போனாலும் செல்லிங்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.